ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி பாதாம் பால் பண்ணி குடிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சிம்பிளாக பாதாம் மில்க் பவுடர் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பாதாம் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு 250 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ எடுக்கும் போது நான் இந்த பாதாம் சோக் பண்ணாமல் தான் வீடியோ எடுத்தேன். பட் ஆக்சுவலாக நீங்கள் சோக் பண்ணி அந்த ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை நீங்கள் பிளெண்ட் பண்ண போகிறீங்க. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஆல்மண்ட்ஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 பீசஸ் கேஷ்யூ எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் சாஃப்ரான் ஒரு 10 ஸ்ட்ராண்ட்ஸ் கண்டிப்பாக மினிமம் வேணும். இதோட நீங்கள் மஞ்சத்தூள் வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் இதில் போடலை. அதுக்கப்புறம் எனி டைப் ஆஃப் சுகர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் பாம் சுகர் எடுத்திருக்கேன். இது 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் அமேசானில் தான் இது வாங்கினேன். நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்டரில் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் அட் அ டைம் கிரைண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா ஆயில் லூஸ் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபியூ செகண்ட்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, கிரைண்ட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பவுடரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப ஃபைனாகவும் இல்லை, அதே சமயம் கோர்ஸாகவும் இருக்காது, நல்லா கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நீங்கள் இதை மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் எல்லோயிஷ் கலராக பவுடர் இருந்திருக்கும். அண்ட் நீங்கள் பாலோடு மிக்ஸ் பண்ணும்போது அந்த பாலும் கொஞ்சம் எல்லோயிஷாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான பாதாம் மில்க் பவுடர் ரெடி. இப்போ நீங்கள் இதை சூடான பாலில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சுது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?